வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் இந்த சேமியாவை வச்சு கிச்சடி மாடலில் தான் பிரியாணி மாடலில் தான் சேமியா கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சேமியாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், புரோட்டா ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ் அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது கிடையாது. அதனால் நான் நூடுல்ஸ் அதிகமாக கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக கூட சேமியாவை கூட சாப்பிட்றலாம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அந்த சேமியாவையும் நான் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த சேமியா கேட்டதுனால அது கூட ஆரோக்கியமான காய்கறிகளாக சேர்த்தா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சேர்த்து நான் செய்கிறேன். இந்த அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டாணியில் வைட்டமின் A, B, C, K இவ்வளவும் இருக்குது. இதில் உள்ள வைட்டமின் C ஆனது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்குது. இதில் புரதம், நார்ச்சத்து, துத்தநாகம் இவ்வளவும் இருக்குது. இதில் உள்ள வைட்டமின் A ஆனது கண் பார்வையை தெளிவாக வச்சிருக்கு. இதில் உள்ள வைட்டமின் B ஆனது இரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கு. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. பட்டாணி இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்த பயனளிக்க உதவியா இருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு அடுத்தது 2 பச்சை மிளகாய் கீறுனது, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, மிகப்பெரிய மலை பூண்டு அதில் 3 பல்லு கட் பண்ணி நசுக்கி எடுத்திருக்கேன். இதை வதக்கிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரட். இந்த கேரட்டில் வைட்டமின் A, வைட்டமின் B6, வைட்டமின் C, வைட்டமின் K இவ்வளவும் இருக்குது. இந்த கேரட்டில் உள்ள வைட்டமின் A ஆனது கண் பார்வை திறனை தெளிவாக ஏற்படுத்துது. கண் பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது. எல்லாம் வந்துருச்சு. அடுத்தது 2 தக்காளி. இதில் உள்ள வைட்டமின் C நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும். இதில் உள்ள வைட்டமின் K ஆனது எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வளர்ச்சியையும் வலுவையும் நிறைய கொடுக்குது. இதில் உள்ள B6 ஹீமோகுளோபினை அதிகரிக்க வைக்குது, இரத்த சோகையை சரி பண்ணுது. ஹீமோகுளோபினை அதிகரிக்க வைக்குது, இரத்த சோகையை சரி பண்ணுது, இரத்த ஓட்டத்தை சீராக இயக்குகிறது. தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை இதில் போட்டுக்கலாம். காலநிலை மாற்றத்தால் ஜலதோஷம், இருமல், தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் அடிக்கடி எல்லாருக்குமே ஏற்படும். அதை இந்த புதினா, மல்லித்தலை இது சரி பண்ணும். அடுத்ததாக கேரட் போட்டுக்கலாம். ஒரு பெரிய கேரட் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பீன்ஸு, 15 பீன்ஸு நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பட்டாணி லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. சேமியாவில் கொஞ்சம் ஏற்கனவே சால்ட்டு போட்டு அப்படி தண்ணி கொதிக்க வச்சு போட்டதுனால இந்த காய்கறிக்கு மட்டும் 1/2 டீஸ்பூன் சால்ட். இதை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய்கறி வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வேகட்டும். இதில் போட்டிருக்கிறதுல இந்த கேரட் இருக்குது பார்த்தீங்களா, இதை சாப்பிட்றதுனால சருமம் நல்லா பளபளப்பாக இருக்கும், உடல் எடையும் குறையும், ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பீன்ஸு பார்த்தீங்கன்னா இதில் வைட்டமின் C, வைட்டமின் K, வைட்டமின் B3, மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து இவ்வளவும் இருக்குது. இதில் புரதச்சத்து நிறையா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து இதய நோயை சரி பண்ணும். இது கூட்டு செஞ்சோ ஜூஸ் போட்டோ சாப்பிட்றதால வயிறு, சிறுநீரகத்தில் உள்ள கல் இதில் எல்லாத்துலேயும் உள்ள கல் வெளியேறிடும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். குடல் புண்ணையும் இது சரி பண்ணும். கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சிடலாம். அடிக்கடி திறந்து பார்த்தோம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இனி நாம் இதில் சேமியாவை போட்டுடலாம்.
நான் வந்து இதில் 2 பாக்கெட் சேமியா போட்டிருக்கேன். இதை இனிமேல் கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, சேமியா பிரியாணி ரெடி. இனி நாம் டேஸ்ட் பார்க்கலாம். இதை சும்மாவும் சாப்பிடலாம், இதுக்கு தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிடலாம். இப்போ நாம் வந்து டேஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சும்மா சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. தேங்காய் சட்னியே தேவையில்லை, இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவல். எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் வந்து நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸை விட சேமியா கூட சாப்பிட்றலாம். நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி நிறையா ஹெல்த்தியான காய்கறிகளாக செய்ய சொல்லி உங்கள் மம்மிக்கிட்ட சொல்லி அப்படியே செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க. ஒருவேளை நூடுல்ஸு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுலேயும் இதே மாதிரி வெஜிடபிள் நிறைய சேர்த்து அப்படி செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம், செஞ்சு சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.